இந்த நாளில் அனலாக இருங்கள், இந்த தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தை கேட்க போகிறோம். அனலாக இருங்கள். ரோமர் 12:11 சொல்கிறாரு, அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருங்கள், ஆவியில் எப்படி இருக்கணுமா, அனலாக இருங்கள். அப்போது அசதியாக இருக்கக்கூடாதான், ஜாக்கிரதையாக இருங்கள், ஆவிலே அனலாக இருங்கள். இன்றைக்கி கர்த்தருடைய ஆலயத்து வருவதற்கு அசதி, உபாச பிரேயருக்கு வருவது நம்ம அசதிப்படுகிறோம், ஜெபிக்க அசதியாக இருக்கிறது. இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா சில நேரம் அசதி வருது. ஆனால் அந்த அசதி நமக்கு வரக்கூடாது. அசதியாக இராமல் நம்ம எப்போதும் ஜாக்கிரதையாக இருக்கணும், ஆவியில் நம்ம எப்போதும் அனலாக இருக்கணும். ஒரு சில வெளிநாடுகளில் பார்த்திங்கன்னா, அந்த குளிர் பிரதேச நாடுகளில் பார்த்திங்கன்னா, அங்கே அந்த ரூமில் அவங்க இருக்கிற அந்த ரூமில் நெருப்பு போட்டு அந்த ரூம் முழுதில் நல்ல அடுப்பெலாம் பற்ற வச்சு அதை லைட்டாக அமுச்சு அந்த ரூம் முழுது எப்படி இருக்குன்னா அனலாக இருக்கும். நம்ம அது அனலாக இருக்கும். பாருங்கள், ஒரு அணைந்து போன மெழுகுவத்தியை கொண்டு வேறு எந்த மெழுகுவத்தி நம்ம பற்ற வைக்க முடியாது. ஒரு அணைந்து போன ஒரு மெழுகுவத்தி எடுத்து இன்னொரு மெழுகுவத்தி என்ன பண்ண முடியாது, பற்ற வைக்க முடியாது. உங்கள் உள்ளத்தில் பரிசுத்த ஆவியின் அக்கினி எப்போதும் பற்றி எரிந்தால்தான் மற்றவர்கள் வாழ்க்கையில் நம்ம அக்கினியை பற்ற வைக்க முடியும். ஊழியம் நம்ம செய்ய தான் நம்ம அனல் உள்ள நம்ம மாற முடியும். நம்ம ஊழியம் செய்யாவிட்டால் ஒருவேளை அந்த பலூனில் காற்று போயிடுச்சுன்னா அதை போல் நம்ம ஆகிடும். அப்போ ஊழியம் நம்ம எப்போதுமே செய்யணும். ஊழியம் செய்ய நம்ம மேலே ஒரு அபிஷேகம் இருக்கும். சொல்கிறார், எடுத்துங்க வாசிங்க. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 15-16 படிங்க. அவர் சொல்கிறார் பாருங்க, சபையின் எழுதுவது என்னவென்றால் சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு இருக்கிற சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராவது அனலையாவது இருந்தால் நலமாயிருக்கும். அப்போ நல்லா கவனி, அவர் சொல்ல ஒன்று அனலாயிரம். அடுத்த வசனம் படிங்கம்மா. அடுத்தது, நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாக இருக்கிறபடினால் உன்னை நினைப்பன வாந்தி பண்ணி போடுன்னு சொல்கிறாரு. ஒன்று அனலாயிரு, இல்லை நானே குளிராயிரு சொல்லி லவோதிக்க சபைக்கு அவர் சொல்கிறாப்புல. ஒரு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த எரிமலை பார்க்கும்போது ஒரு சில இடங்களை பார்த்து எரிமலை பொங்கி என்ன பண்ணுவேன், அப்படியே மேலே வரும், பொங்கி வந்து கொண்டே இருக்கும். அந்த எரிமலை அந்த அக்னி பிழம்பு மேலே தள்ளும்போது அது எப்படி வருது, பூமிக்கு அடியிலிருந்து என்ன பண்ணுது, வருது. பூமியில் அடியிலிருந்து அந்த அக்னியே வருது. நாம் கூட இன்றைக்கி அந்த பூமியினுடைய மேலே தான் நம்ம அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. பாருங்கள், சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ரஷ்யாவில் சைபீரியா பகுதியில் பூமியை தோன்றினாங்க விஞ்ஞானிகள். ஆனால் ஆராய்ச்சி செய்து என்ன பண்ண அதை தோண்ட ஆரம்பித்தாங்க. அதை ஆராய்ச்சி செய்வதற்காக அப்படி செய்யும்போது என்ன ஆச்சுன்னா, அதை தோண்ட திடீர்னு ஒரு காலகட்டத்தில் அவங்க தோண்டும் போது அந்த பூமிக்கு சத்தம் வந்தது. ஜனங்கள் கூக்குளிடுற சத்தம் வந்து, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சத்தம் போடுற ஒரு சத்தம் வந்தது. அப்போது அந்த சத்தம் என்ன, ஜனங்கள் ஜனங்கள் கத்துக்கிற ஒரு சத்தம் அது. ஆனால் வேதத்தில் பாருங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதத்தில் நான் பார்க்கும்போது இந்த ஆண்டவர் அந்த பூமியை பிளந்து தெரியுமா, யார் நாதாபு அபியூ என்பவர்கள் என்ன பண்ணாங்க, மோசேக்கு விரோதமாக பேசுகிறாங்க. அது இல்லாமல் அந்நிய அக்னியை கொண்டு வந்ததுனால பூமி வாயை திறந்து என்ன பண்ணுறாங்க, விழுங்கி போட்டது. பாருங்க, அந்த விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்யும்போது அதை தோண்டும் போது ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் பார்க்கும்போது ஜனோட சத்தம் கேட்டதுன்னு சொல்லப்படுது. அப்போது அன்றைக்கு தேவன் எப்படி அந்த நாதாப் அபியூ என்பவர்களை பூமி அந்த கூட்டத்தை விழுங்கி போட்டது, ஒரு அந்த ஜனம் கூட இருக்கிறான்னு சொல்லி ஆராய்ச்சி சொல்கிறாங்க. ஆராய்ச்சியில் எரேமியா 12:29 சொல்கிறாரு, தேவன் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார். தேவன் என்ன பண்ணுறா, பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார். பவுல் சொல்கிறாரு எரேமியா 12:29 அவர் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார். உபாகம் 4:24 சொல்கிறாரு, உன் தேவனை கர்த்தர் பட்சிக்கிற அக்னி என்று சொல்கிறார். உபாகம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில். மத்தேயு 3:11 சொல்கிறாரு, ஆவியினாலும் அக்னியாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். பாருங்க, யோவான் சாரன் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து அவர் எப்படி ஞானஸ்நானம் கொடுப்பாராம், ஆவினாலும் அக்னியாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். லூக்கா 12:49 சொல்லப்படுது, பூமியிலேயே அக்னியை போட வந்தார், அது இப்போது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறார்.
அப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்து தான் சொல்கிறார், பூமியில் என்ன பண்ண அக்னியான போட வந்தேன், அது இப்போதே பற்றி எரிய வேண்டும் என்று ஆண்டு விரும்புகிறார். இந்த ஜான் வெஸ்லி என்பவர் 18ஆம் நூற்றாண்டில் உலகத்தை கலக்கிய ஒரு தேவ மனிதர். என்ன சொல்லப்போனால் பரலோகத்திலிருந்து வெடித்து சிதறின அக்கினி பிளம்பவர் இந்த ஜான் வெஸ்லி. அவர் எப்படி ஜெபிப்பார்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் கதறி கதறி அழுது ஜெபிப்பார். அது இல்லாமல் அவர் ஜெபிக்கும்போது அவர் சொல்லுவாராம், என் கண்களை அக்னி ஜோலியாக மாற்றுங்க, என் கண்களிலிருந்து பசுத்த அக்னி என்ன பண்ணுமா வல்லமே புறப்பட வேண்டும், என் கண்களை அக்னி ஜோலியாக மாற்றணும், என் கண்களிலிருந்து பரிசுத்த அக்னியினுடைய வல்லமை புறப்பட வேண்டும், என் உதடுகளை அக்னி ஜோலியாக மாற்றும் சொல்லி அவர் ஜெபிப்பார். ஒரு முறை ட்ரெயினில் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும்போது என்ன நடந்துச்சுன்னா, அந்த ட்ரெயின் போய் கொண்டிருக்கும்போது திடீர்னு ஸ்டாப்பிங் வந்தது. அப்போ ஜனங்களாம் இறங்கினாங்க. அப்படி இறங்கும்போது அது அந்த ட்ரெயினில் உட்காந்துருக்கும்போது அந்த சந்து ஜன்னல் வழியாக பார்த்தாங்க. அப்படி பார்க்கும்போது அநேக ஜனங்கள் தன் பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டு முழங்கால் பட்டு, ஐயோ நான் அந்த தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டு அழுது ஜெபிச்சாங்க. அது ஒரு கண்ணால் அவர் பார்த்தார். அது இல்லாமல் அந்த ஜனங்க பாருங்கள், விவசாயம் செய்கிற ஜனம் கூட மண் வெட்டி அருவெல்லாம் வச்சுட்டு அவங்களும் என்ன பண்ணாங்க, கதறி அழுது ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ஏன் அதை சொல்ல வரனா, அந்த ஜான் வெஸ்லி என்பவர் அவர் எப்படி ஜெபித்தார் அதே போல் அவர் அந்த ஜனங்களை பார்க்கும்போது அவங்களே பாவத்தில் அறிக்கையிட்டு அழுது ஜெபிச்சாங்க. அல்லேலூயா. ஆமாம். ஏசாயா 60:1-2 சொல்றாரு, எழும்பி பிரகாசி, ஒளி உன்னிடத்தில் வந்தது என்று சொல்லப்படுகிறது. லேவியராகமம் 6:13 சொல்றாரு, அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லப்படுது. ஒரு ஊழியர்களுக்கும் ஒரு வேதவசனத்தை சொல்லப்படுகிறது. ஒரு பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது ஆசாரியம் கட்டைகள் என்ன பண்ணுமா, அதை எரிய வைத்து கொண்டே இருக்கணும், அணையக்கூடாது, அது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அதே போல் ஊழியர்கள் கூட எப்போதும் மணலாக இருக்கணும், எப்போதும் அவங்க ஒரு அக்னி அவங்க இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 31:18 சொல்றாரு, குணசாலியான ஸ்திரியின் விளக்கு இரவில் என்ன பண்ணதான் படின வசத்தை. நீதிமொழிகள் 31:18 சொல்றாரு, குணசாலியான ஸ்திரியின் விளக்கு இரவில் அணையாது இருக்க சொல்றார். அப்போ அந்த விளக்கு எப்போதும் எரிந்து கொண்டே இருக்குன்னு சொல்லுது. அப்போ குணசாலியான ஸ்திரியின் விளக்கு என்ன பண்ணதான் அணையாதுன்றார். அறிந்திருக்கிறேன், இரவிலே அவள் விளக்கு அணையாது இருக்கும். அப்போ குணசாலியான ஸ்திரியின் விளக்கு இரவில் அணையாதான். அப்போ அவங்க கூட குணசாலியான ஸ்திரி கூட எப்போதும் அனலாக இருக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 1:6 சொல்றாரு, ஆவின் வரங்களை அனல் மூட்டி எழுப்புங்கள் என்று சொல்லு. ஆவின் வரங்களை அனல் மூட்டி எழுப்பணும். ஆண்டவரே என்னை வரங்களெல்லாம் நிரப்புங்க ராஜா, எனக்கு சுகம் அளிக்கிற வரங்களை கொடுங்க ராஜா, அந்நிய பேச வரங்களை எனக்கு கொடுங்க ராஜா. இந்த வரங்கள் உங்களுடைய செயல்பட்டுச்சுன்னா நீங்கள் ஒருவேளை உங்கள் அனலாக மாற முடியும். உங்களுக்கு என்ன பிரச்சனை பாடு வந்தாலும் கண்டுபிடிக்க முடியும். அனல் ஒருவேளை வரங்கள் உங்களுக்கு செயல்படும். அதான் வசனம் சொல்லுது, வரங்களை நம்ம அனல் மூட்டி எழுப்பணும், வரங்கள் நம்ம கேட்கணும். எருசலேமில் பாருங்க, இந்த மேல் வீட்டாரில் பார்க்கும்போது 120 பேர் ஜெபிக்கிறாங்க. நீங்கள் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் 120 பேர் யார் சீஷருங்க, ஒரு சில பெண்கள், மரியாமா, இவங்கெல்லாம் சேர்ந்து 120 பேர் ஜெபிக்கிறாங்க. அப்போஸ்தலர் 1:2 படித்து பாருங்கள். 2ஆம் அதிகாரம் சொல்லப்படுறது, அவங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடி ஜெபிக்கும் முறை நடந்தாங்க. அக்னிமயமான நாவுகள் இறங்கினது என்று சொல்லப்படுகிறது. அப்போ 3 காரியம் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று, ஜெபத்தினால் வருகிற அனல். ஜெபத்தினால் வருகிற அனல் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. படிங்க, ஒருத்தர் படிங்க. 1 ராஜாக்கள் 17:1 படிங்க. 1 ராஜாக்கள் 17:1. அப்போது குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு, அப்போ அந்த எலியா சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் ஒரு ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று சொல்றார். அப்போ கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த எலியா சொல்லுகிறார். லூக்கா 22ஆம் அதிகாரம் 44 வசனத்தில் இயேசு எப்படி ஜெபித்தாராம், ஊக்கத்தோடு ஜெபித்தார் என்று சொல்லப்படுது. ஹல்லேலூயா. லூக்கா 22:44 சொல்லப்படுது. இயேசு எப்படி ஜெபித்தார்? சேர்ந்த பொழுது அவர் அவர்கள் நோக்கி, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணு என்று சொல்லி
என்ன பண்ணார்? அவர் எப்படி ஜெபித்தார்? இயேசு கிறிஸ்து அந்த அதிக ஊக்கத்தோடு அவர் ஜெபித்தார். பெரியமானவர்களே, நம்ம ஊக்கத்தோடு ஜெபிக்கணும். வேதசிலக ஜெபிக்கணும். திருமணம் நடக்காத பிள்ளைகள் ஜெபிக்கணும். கடன் பிரச்சனை உள்ளவர்கள் ஜெபிக்கணும். தேசத்தில் பஞ்சம் வராதபடி ஜெபிக்கணும். இந்த யுத்தத்தினால ஜனங்கள் பாதிக்கப்பட்டுக்கிறாங்க. இந்த யுத்தத்தினால ஜனங்கள் அநேகர் கஷ்டப்படுறாங்க. நம்ம ஊக்கத்தோடு ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும்போது அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். பாருங்கள், யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் கூட பாருங்கள், யாக்கோபு 5:16-17 சொல்கிறார். எலியா எப்படி ஜெபிக்கிறாருன்னு சொல்லப்படுது. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் முதல்ல 17 வசனம் படிங்க, அவர் 16 படிக்கலாம். எலியா என்பவன் நம்மை போல பாடு உள்ள மனுஷனாக இருந்தான். மழை பெய்யாதபடிக்கு அவன் மழை பெய்யாதபடி கருத்தாக ஜெபிச்சான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும், நல்லா கவனிங்க, 3 வருஷமும் 6 மாதம் மழை பெய்யல. மறுபடியும் ஜெபித்தான். வானம் என்ன பண்ணதா? மழை பெய்ந்ததுன்னு சொல்லப்படுகிறது. அப்போ கருத்தோடு நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. நம்ம எப்படி இயேசு கிறிஸ்து ஊக்கத்தோடு ஜெபித்தோம், அதுபோல் நம்ம கருத்தோடு நம்ம ஜெபிக்க வேண்டும். ஏசாயா 53:12 சொல்கிறாரு. ஏசாயா 53:12 அக்கினி இறங்குறவளுக்கு நம்ம ஜெபிக்கணும். படிங்க, ஏசாயா 53:12 எடுத்து படிங்க பார்க்கும். ஏசாயா 53. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்ட நிமித்தம் பங்காக கொடுப்பேன், பலவான்களை பங்கிட்டுக் கொள்வார். ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்தது தேவ வசனத்தில் வருகிற அனல். தேவ வசனத்தில் வருகிற அனல். சங்கீதம் 39:3 சொல்றாரு, நான் தியானிக்கையில் என்ன மூண்டதா? அக்னி மூண்டது. நான் தியானிக்கையில் அக்னி மூண்டது. அப்போது நம்ம வசனத்தினால வருகிற அனல் அது. அப்போ தியானிக்கையில் அக்னி மூண்டது. அப்போ வேதத்தை நீங்கள் நன்றாக படிக்கணும். வேதத்தை படித்து தியானம் பண்ணணும். அப்படி ஒவ்வொரு நாளும் வேதத்தை படித்து நீங்கள் தியானம் பண்ணும்போது அக்னி மூடும். அதான் வசனம் சொல்லுது, நான் தியானிக்கையில் மூண்டதான் அக்னி மூண்டது என்று சொல்லப்படுகிறது. எரேமியா 23:29 சொல்றாரு. எரேமியா 23:29 அந்த வார்த்தை எப்பேற்பட்டதுன்னு சொல்லப்படுது. என் வார்த்தை அக்னி போலவும் கண்மலை நொறுக்கும் சமட்டியை போலவும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமாம். அடுத்ததாக ஊழியத்தினால் வருகிற அனல். ரோமர் 12:11 படிங்க. ரோமர் 12:11 படிங்க பார்க்கும். ரோமர் 12:11 நம்ம ஏற்கனவே படித்த வசனம் ஆரம்பிக்கும் போது அசதியாக இராமல் எப்படி இருக்குமா? ஜாக்கிரதையாக இருங்கள். படிங்க வசனத்தை. ரோமர் 12 அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருங்கள், ஆவியிலே இருங்கள். ஒரு அலைய சொல்லும், கர்த்தருக்கு என்ன செய்யணுமா? ஊழியம் செய்யணும். கர்த்தருக்கு நம்ம ஊழியம் செய்யணும். வேத வசனம் சொல்லுது. 2 தீமோத்தேயு 4:2 படிங்க. 2 தீமோத்தேயு 4:2 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காய் விட்டுனா செய்யணுமா? ஊழியம் செய்யணும் சொல்லப்பட்டு. படிங்க பார்க்கும். 2 தீமோத்தேயு 4:2 சமயம் வாய்த்தாலும் வாய்க்காய் விட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனம் தான் பண்ணுவீங்க, பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போஸ்தலர் 10:44 சொல்லப்படுது. அப்போஸ்தலர் 10:44 வசனத்தை கேட்ட யாவர் மேலும் யார் இறங்கினாரா? பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று சொல்லப்படுகிறது.